வவுனியாவில் இதுவரை 41 பேருக்கு எலிக்காய்ச்சல். யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை, பிரதி போலீஸ் மா அதிபர். போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 2 கைது. கடற்தொழிலாளர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விபத்து. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுபோகம் மற்றும் பெரும்போகம் போன்ற நெற்பயிர்ச்செய்கை காலங்களில் எலிக்காய்ச்சல் தொற்று கடந்த காலங்களில் குறிப்பிட்ட அளவு பதிவாகியிருந்தது. எனினும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை 41 பேர் எலிக்காய்ச்சல் நோயினால் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் குணமடைந்து தற்போது வீடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை, பொதுமக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ் நகரில் புத்தாண்டிற்கு முன்னிரவு இளைஞர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொலை வெறி தாக்குதல் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தில் யாழ் நகரில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றோம். 2 சம்பவங்களையும் குறித்து புலனாய்வு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். மேலதிக சாட்சிகளை எடுத்து மிகுதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்துக் கொண்டுள்ளோம். இதற்குரிய ஆலோசனைகள் என்னால் உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை பிடித்து குற்றவியல் சட்ட கோவையின் கீழ் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம். இனிவரும் காலங்களில் குறித்த நபர்கள் அவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான கட்டுக்கோப்பான சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று வருகின்றோம். குறித்த நபர்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து குறித்த குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற ஆணையில் குற்றவியல் சட்டக்கோவையின் 81வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்து வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் 2 வவுனியா விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். வவுனியா போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து யாழிலிருந்து அம்பாந்தோட்டை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தை வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் வழிமறித்த போலீசார் அதில் சோதனையை முன்னெடுத்தனர். இதன்போது மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பெருமளவான போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. அதனை உடமையில் வைத்திருந்த தென் பகுதிகளை சேர்ந்த 2 நபர்கள் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாளை வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நாளை காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த தாளமுக்கமானது எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 8ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அத்தோடு இந்த மழை எதிர்வரும் 12ஆம் திகதியை தாண்டியும் தொடரும் வாய்ப்புள்ளது. ஏனெனில் எதிர்வரும் 12ஆம் திகதியன்று மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது. அடுத்த சில நாட்களின் பின்னரே இதனை உறுதிப்படுத்த முடியும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விவசாயிகள் மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது நெல், உளுந்து மற்றும் பயறு போன்ற அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. எதிர்வரும் 9ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். எனவே மீனவர்கள் இந்நாட்களில் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி கடலோர காவல் படையை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. போர்பந்தரில் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக ALH த்ரூ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மதியம் 12:10 மணியளவில் போர்பந்தர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது கடலோர காவல் படையின் மேம்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. வழக்கமான பயிற்சியின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியா, மான்செஸ்டர், லிவர்பூல், ஜான் லெனான் மற்றும் பர்மிங்ஹாம் விமான நிலையங்களின் ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளன. ஓடுபாதையில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தற்போது துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. தற்போது பிரித்தானியாவின் பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அங்கு தற்போது -11°C அளவில் பனி பொழிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணமாகாத ஜோடிகளுக்கு இனிமேல் அறை கிடையாது என்று OYO நிறுவனம் அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இந்த விதியை OYO நிறுவனம் இந்த வருட தொடக்கம் முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. OYO என்பது இந்தியாவின் முன்னணி பயண மற்றும் ஹோட்டல் முன்பதிவு தளமாகும். OYO மூலம் முன்பதிவு செய்யப்படும் விடுதிகளின் விதிகளை நிறுவனமானது திருத்தி அமைத்துள்ளது. இதன்படி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் உட்பட அனைத்து ஜோடிகளும் செக்-இன் செய்யும் போது தங்கள் உறவுக்கான சரியான ஆதாரத்தை வழங்க வேண்டும். மீரட்டில் இந்த நடைமுறைக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து பின்னர் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். மீரட்டில் சமூக குழுக்களிடமிருந்து வந்த கருத்துகளுக்கு இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. OYO தளத்தை பயன்படுத்தி திருமணமாகாது ஆண் பெண் உறவு வைத்துக் கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் கருத்து ஒன்று நிலவுவது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1989 இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை படுகொலை செய்ய சத்வந்த் சிங், கேஹார் சிங் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2007 இலங்கை காலி மாவட்டம் மீட்டியங்கொட சீனிகம பகுதியில் இடம்பெற்ற பேருந்து குண்டுவெடிப்பில் 15 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 40 பேர் படுகாயமடைந்தனர். 2017 அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் துப்பாக்கி நபர்கள் சுட்டதில் 5 கொல்லப்பட்டனர். 6 பேர் காயமடைந்தனர். 2021 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு உறுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிக்க டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க சட்டமன்றத்தில் புகுந்து நடத்திய வன்முறையில் 5 கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.